வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சீட் மேட்ரிக்ஸ். நம்மளுக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரைட்டா? இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறமா சாய்ஸ் லாக் பண்ணணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன சீட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா tnmedicalselection.org இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா கிளியரா கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ்ல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு சீட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு. 36 காலேஜ்ல இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3962 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. அதுல ஓசில எவ்வளவு, பிசில எவ்வளவு, பிசிஎம்ல எவ்வளவு, எஸ்சிக்கு எவ்வளவு, எஸ்சிஏல எவ்வளவு, எஸ்டிக்கு எவ்வளவு அப்படின்ற சீட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் அப் ரொம்ப அருமையாவே உங்களுக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இதுல 36 காலேஜ் இருக்கு. அப்புறமா ஐஆர்டி பெருந்துறை அதுல ஒரு 30 சீட்ஸ் ஒன்னு இருக்கு. அது இல்லாம இஎஸ்ஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 91 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. இது டோட்டலா வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4013 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்ஸ் பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 22 காலேஜஸ் நம்மளுக்கு 2111 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இதுல 197 சீட்ஸ் வந்து பிடிஎஸ்க்கு தனியா வேற இருக்கு. இது வந்து 2111 சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ், செல்ஃப் பினான்ஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, 4 அதுல இருக்கக்கூடிய சீட்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து 2111 சீட்டு. டோட்டலா எம்பிபிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் காலேஜ், செல்ஃப் பினான்ஸ், கவர்மெண்ட் அலாட்மெண்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 6124 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. நம்ம என்ன கேட்டகரியில வரும் அப்படின்றத பாத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சீட்ஸை நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. உங்களுடைய ரேங்க் எவ்வளவு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் இது ரெண்டுத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. இதுல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஓபன் கேட்டகரி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில நம்மளுக்கு 31% சீட். இப்ப இந்த 4013 சீட்ல ஓபன் கேட்டகரியில 31% கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1320 சீட்ஸ் கிட்ட வரும் இல்லையா? அந்த 1320 சீட்ல ஃபர்ஸ்ட்ல வந்து பிசில வந்து 929 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது போல பிசிஎம்ல ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எம்பிசில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எஸ்சி எஸ்டி எல்லாம் அதெல்லாம் வந்து சொற்பமான நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்ப மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓசி கேட்டகரியில இருக்கக்கூடிய 1320 சீட்ல கிட்டத்தட்ட ஒரு 929 சீட்ஸ் வந்து பிசில இருக்கிறவங்க எடுத்துருவாங்க. அப்ப பிசில இருக்கிறவங்களுக்கு அந்த 929 சீட்ஸ் பிளஸ் வந்து பிசி கேட்டகரியில இருக்கக்கூடிய சீட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு ஆட் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம ஆல் இண்டியா கோட்டால ஒரு 50ல இருந்து 100 பேர் போறாங்க அப்படின்றத ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஓகே, இதுதான் நம்மளுடைய சீட்ஸ் அவைலபிள். நீங்க யாரையும் போய் எங்கேயும் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு கிராஃப் வந்து கிடைச்சிரும். உங்களுக்கு இவ்வளவுதான் நம்மளுக்கு சீட்ஸ் இருக்கு, நம்ம இவ்வளவுதான் ரேங்க் இருக்கும், நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். அதை நீங்க செட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எம்பிபிஎஸ் காலேஜஸ் என்னெல்லாம் வேணுமோ லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு காலேஜஸ் ரேங்கிங்க்கு பாத்துங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல போடுறீங்களா, இல்லைன்னா நல்ல டாப் காலேஜஸ் போட போறீங்களா, உங்க மார்க்குக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நீங்க எதுவும் ரிஜெக்ட் பண்ண தேவையில்ல. உங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு எம்எம்சி தான் வேணும், ஆனா மார்க் இல்லைன்னா பரவாயில்ல, போடுங்க, என்ன இருக்கு. இருந்ததுன்னா கொடுக்க போறாங்க, இல்லன்னா இல்ல, ரைட்டா? சப்போஸ் நான் போடாம விட்டுட்டு சப்போஸ் நான் எனக்கு வந்து தர்மபுரி காலேஜ் நான் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு விட்டுட்டு நான் வந்து நாகப்பட்டினம் காலேஜ் போடுறேன், எனக்கு நான் போடாதனால எனக்கு நான் தர்மபுரி கிடைச்சு கூட இருக்கலாம், அப்ப போடணும். அதனால உங்களுக்கு அது இருக்கக்கூடிய அந்த 36+1 காலேஜ்ல அந்த ப்ரையாரிட்டி செட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி மார்க் இருக்கோ இல்லையோ நீங்க போட்டுருங்க. ரெண்டாவது எம்பிபிஎஸ்ல நான் வந்து செல்ஃப் பினான்ஸ் காலேஜ் கூட நான் போறேன் அப்படின்னா செல்ஃப் பினான்ஸ் காலேஜஸ் நீங்க பாருங்க. புது காலேஜஸ் இருக்கு, இப்ப லேட்டஸ்டா ஆட் ஆன காலேஜஸ் இருக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்கு. அதுல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரியா இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்கு. சில காலேஜஸ்ல வெறும் டியூஷன் ஃபீஸ் தவிர சொற்ப அளவுல தான் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் ஃபீஸ் வாங்குவாங்க. அந்த காலேஜஸ் எல்லாம் நீங்க பாத்துங்க. ஏன்னா 5 வருஷம் நம்ம ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸும் எவ்வளவு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா 4,35,000 இருந்து 4.5 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வந்து செல்ஃப் பினான்ஸ் காலேஜஸ்ல இருக்கு, ரைட்டா? அதுவும் நம்மளுக்கு கரெக்டா தெளிவா வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. அதனால இதை பார்த்துக்கிட்டு நீங்க தெளிவா வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்க. உடனே சாய்ஸ் லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து ஆயிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன், சாய்ஸ் லாக் பண்றேன், ஒன்னும் அர்ஜென்ட் இல்லை. 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிங்க. ஏன்னா இன்னைக்கு போடுறப்ப அவசரத்துல ஏதோ ஒன்று போடுவோம், திடீர்னு எனக்கு இது வேணாம் அது மாத்தணும்னா சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பண்ண முடியாது. அதனால சாய்ஸ் லாக் வந்து லாஸ்ட் அன்னைக்கு நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் சாய்ஸ் லாக் பண்ண மறந்துட்டேன்னா என்ன சொன்னா பரவாயில்ல, அது ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸ் லாக் ஆயிடும். அதனால நீங்க ஒரி பண்ண தேவையில்லை, சரியா? அதனால உங்களுக்கு ஏதாவது ஃபர்தரா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றப்ப உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க. 9176552121. I am ready to help you. Thank you. சென்னையில பெஸ்ட் நீட் அகாடமினாலே அது ஆர்ஜிஆர் அகாடமி தான். ஆர்ஜிஆர் வாங்க, டாக்டரா போங்க.